நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட என்னமாமா இது? இந்த வேலையில நீங்க ஏன் பண்றீங்க? ஹரிபிரகாஷ் எங்க? அஜய், அவரையெல்லாம் கூப்பிட வேண்டாம். இங்க பாருங்க, என் மச்சானுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதனால இங்க நடக்கிற ஏற்பாடெல்லாம் நானே என் கையால செய்யணும்னு நினைச்சேன். ராணியம்மாவை பொறுத்தவரை இதுக்கெல்லாம் அவ நிறைய முக்கியத்துவம் கொடுப்பா. அதுவும் இல்லாம பிரியாவும் நீங்களும் புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறீங்களா? அதனால எல்லா வேலைகளையும் நானே என் கையால செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். தேங்க்யூ so much மாமா. உண்மையை சொல்றேன், அக்கா ரொம்ப லக்கி. அவங்கள நீங்க ரொம்ப கவனமா பாத்துக்கிறீங்க. மாமா ஒரு நிமிஷம், நான் இப்போ வந்துடுறேன். ஸ்ருதியோட கல்யாண விஷயமா என்ன சொல்றீங்க பாட்டி? ஆமா அஞ்சலி, எனக்கு என்ன தோணுதுன்னா சுருதி நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் ஒரு பெரிய பைத்தியக்காரி. இவ்வளவு நல்ல பொண்ணை இத்தனை நாளா நான் பார்க்காம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த சுருதியும் நம்ம சின்னாவும் ஜோடியா நின்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும். அட சின்ன, நீயா? எங்களுக்கு தெரியவே தெரியாதே, வந்ததுல இருந்து கவனிக்கவே இல்ல. சரி, நல்லதானே பாட்டி. சின்னவே இங்க இருக்கும்போது நம்ம அவனோட அபிப்பிராயத்தையும் கேட்டுக்கலாம் இல்லையா? எதை பத்தி? நம்ம சுருதியை பத்தி தாப்பா. நாங்க உன்கிட்ட அபிப்பிராயம் கேட்கணும்னு நினைக்கிறோம். இல்லைன்னா இந்த விஷயத்தை பத்தி மத்தவங்க கிட்ட பேச முடியாதுல்ல. எந்த விஷயத்தை பத்தி? கல்யாண விஷயத்தை பத்தி தான். நம்ம வீட்லயே இவ்வளவு நல்ல பொண்ணு இருக்கும்போது எதுக்காக வெளியே போய் பொண்ணு தேடணும்? பாட்டி, எனக்கு தெரியல. ஐ மீன், ஸ்ருதியும் நானும். இல்ல இல்ல, நாங்க ரெண்டு பேரும் இப்ப ஒன்ன பத்தி பேசல சின்னா. சின்ன ரிலாக்ஸ், நாங்க ஒண்ணு பத்தி பேசிட்டு இல்ல. அது பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கேகேவுக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பேசுறாங்க. வாட்? கேகேயா? ஸ்ருதியா? ஏன், என்னாச்சு சின்ன? என்ன? I don't know, whatever. பாட்டி, சூப்பர் ஐடியா பாட்டி. பாத்தீங்களா சின்ன எவ்வளவு கோவமா போறானு? இத கோவம்னு சொல்லாத அஞ்சலியம்மா, பொறாம. ஒரு பக்கம் இருக்கிற பொறாமைய நாம இப்ப பாத்துட்டோம். இன்னொரு பக்கம் இருக்கிறவங்க மனசுல என்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சா போதும். கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புங்கம்மா. அண்ணி வேற வண்டியில வெயிட் பண்றாங்கல்ல. வாங்க சீக்கிரம். அப்பா, முதல் தடவை என் புகுந்த வீட்டுல பூஜைன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. தயவு செஞ்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அப்பா, அம்மா நீங்க பாத்தீங்களா?
அப்பா அக்காவை ஆசீர்வாதம் பண்ணாருமா. நான் உங்ககிட்ட சொன்னேன்லப்பா, அம்மன் சீக்கிரமா உங்களை குணப்படுத்திடுவாங்கன்னு. நீங்க வேணா பாருங்க, சீக்கிரமா நம்ம அப்பாக்கு சரியாயிடும். அக்கா ப்ளீஸ் திரும்ப ஒன்றும் பேசாதீங்க. நான் நார்மலா தான் இருக்கேன். ஐம் ஃபைன். ஆ நீ சொல்ற நானும் அதை ஏத்துக்கிட்டேன். அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா சின்ன? எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. வாட்? என்னாச்சுக்கா? நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணவா? ஏய் வேண்டாம் வேண்டாம், என் உடம்பெல்லாம் நல்லதா இருக்கு. அது என்னன்னா, என் மனசுல ஒரு விஷயம் இருக்கு. நான் ஏற்கனவே சந்தோஷமா இருக்கேன், என்னோட ஒரு தம்பிக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு. இருந்தாலும் என் மனசுல என்ன தோணுதுன்னா, என் சின்னாவுக்கு எப்போ கல்யாணம்? ஓ ப்ளீஸ்க்கா, திரும்பவும் இந்த டாபிக் ஆரம்பிக்காதீங்க. முதல்ல நான் என்ன நினைச்சேன்னா, உனக்கும் லாவண்யாவுக்கும், அப்புறம் அது நடக்கவே இல்லை. ஆனா சின்னா, நீ கல்யாண விஷயமா ஏதாவது யோசிச்சு பாத்தியா? இல்லக்கா யோசிக்கல, நான் யோசிக்கவும் மாட்டேன். அட அட சின்னா, இப்ப சரி நாங்கெல்லாம் இருக்கோம். ஆனா வாழ்க்கை எப்படி நம்புறது? ஒருவேளை நாளை பின்ன ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அப்புறம் நான் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஸ்டாப் இட்கா. அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. சின்னா, நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை ஏதாவது அக்கா நான் தான் சொல்றேன்ல, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சின்னா நீ அக்கா நீங்க இப்படி பேசுறத நிறுத்தலைன்னா நான் கீழே கண்டிப்பா வர மாட்டேன். சரி சின்னா, இனிமே நான் எதுவும் சொல்லல, சரியா? நான் இவன் கல்யாண விஷயத்தை பத்தி பேசலான்னு வந்தா இவன் என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். அக்கா நீங்க எப்பவுமே என் பக்கத்துல இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அது அவ்வளவு கேரண்டியா சொல்ல முடியாது சின்ன. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா நீங்க எப்பவுமே என் பக்கத்துல இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அது அவ்வளவு கேரண்டியா சொல்ல முடியாது சின்ன. ஏன்னா இப்ப என்னோட ராணி அம்மாவை நான் கீழே கூட்டிட்டு போறேன்ல. கூட்டிட்டு போங்க. அக்காவோட இன்டராகேஷன்ல இருந்து எனக்கு ஒரு பிரேக் வேணும். நல்லா இருமா. இவ்வளவுலாம் வாங்கிட்டு வரணும்னு என்ன அவசியம் மதுமதி? இதெல்லாம் ஒண்ணும் பெருசு இல்லைங்க. அது பிரியாவோட புகுந்த வீட்டுல பூஜை நடக்க போகுது இல்லையா, அதனால எங்க சார்பா இத கொண்டு வந்தோம். நல்லா இருக்கீங்களா பிரியா? நல்லா இருக்கேன். எங்களுக்கு தெரியும் தெரியும், ரெண்டு பேரும் இன்னைக்கு ஃபுல்லா ஒருத்தர் மிஸ் பண்ணிருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அஜய், பிரியாவை கொஞ்சம் உள்ள வர விட்டேன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்து பேச.
அப்புறம் நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். உள்ள வாங்க. ஸ்ருதி பாத்து, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இந்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸ்ருதி, அம்மா அஞ்சலி, ம்? நம்ம சுருதியும் கேக்கேவும் ஒன்னா இருக்கும்போது ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? ஆ, ஆமா பாட்டி. யா, அவங்க கல்யாணத்தை பத்தி பேசுங்க. பெர்ஃபெக்ட்டான ஜோடி தான். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் லூஸ் ஆயிடுவாங்க. அம்மா அஞ்சலி, ஸ்ருதியோட முகம் எப்படி மாறிச்சு பாத்தியா? ஆமா பாட்டி, நீங்க கெஸ் பண்ணது 100க்கு 100 உண்மை. அஞ்சலி அக்கா, ஆ? ஷாம் உங்களை மேல வர சொல்லி கூப்பிட்டாரு. இப்பதான் நினைச்சிட்டு இருந்தேன், ஏன் இன்னும் இவரு கீழே வரலன்னு. இதோ வரேன். ராணியம்மா, மேல வந்து பக்தருக்கு தரிசனம் கொடுத்துட்டீங்களா? என்னங்க, இவ்ளோ இருட்டுல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இப்ப என்னங்க ஆச்சு? எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க புதுசா எதுவும் செய்யலல. அதே பழைய ப்ராப்ளம் தானே. அவங்களுக்கு ராணியம்மாவோட பாசமும் வேணும், அப்புறம் டைமும் வேணும். அது கிடைச்சா அவங்க சந்தோஷப்படுவாங்க, இல்லனா என்ன மாதிரி அவங்களும் வருத்தப்படுவாங்க. அப்படியா? நீங்க சொல்றத பார்த்தா என்னமோ நான் உங்க மேல அன்பு இல்லாம நேரத்தை ஒதுக்காத மாதிரி இருக்கு. நீங்க அதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, ஆனா எனக்கு தான் டைம் பத்த மாட்டேங்குது. ஆமா, உங்க கையில என்ன மறைச்சு வச்சிருக்கீங்க? காட்டுங்க. பின்னாடியா? எதுவுமே இல்லையே. அப்படியா? ம். நான் இத பார்த்ததும் எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்தது. பெர்ஃப்யூமா? இல்ல, இது பூக்களோட வாசம். பூக்களும் நீங்களும் கிட்டத்தட்ட ஒண்ணுதானே? இத நானே உங்களுக்கு அடிச்சு விடுறேன். எனக்கு போதும். ஒரு நாள்லயே ஃபுல் பெர்ஃப்யூமையும் காலி பண்ண போறீங்களா? அட, பண்டிதர் ஐயா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். கீழே போலாமா? வணக்கங்க. வணக்கம். பொண்ணு மாப்பிள்ளை இவங்க தானா? ஆமாங்க. ம். அட, அம்மா அஞ்சலி, மாப்பிள்ள நீங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம அஞ்சலியோட முகம் சந்தோஷத்துல ஜொலிக்குது. ஹலோ, ஹாய், பாய் பாய். ஜொலிப்புங்கிறது இல்லைன்னா எப்படி? நம்மளோட மாப்பிள்ள டூர் அது இதுன்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் எங்கேயும் வெளியில போறதே இல்லையே. அஞ்சலியோட முகத்தை சிரிப்பை கொண்டு வரணுங்கிறதுக்காக அதிகமா நாம ஒண்ணு செய்ய வேண்டாம்.
அஞ்சலி இருக்கிற இடத்துக்கு மாப்பிள்ளைய கூட்டிட்டு போனா போதும். அப்புறம் 1-2 பூஜை பண்ணா போதும். நம்ம அஞ்சலி ரொம்ப சந்தோஷமா இருப்பா. என்கிட்ட கொடுங்க ராணியம்மா, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். இல்லங்க பரவாயில்ல, சின்ன வேலை தானே. ஐயோ, சாரி எல்லாம் ஆயிடுச்சு. நான் போய் சாரி சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், இல்லைன்னா கரை ஆயிடும். இல்ல ராணியம்மா, நீ புடவையெல்லாம் மாத்த வேண்டாம். இல்ல, அது வந்து அவ்வளவு டைம் இல்ல. யாகத்தை இப்ப ஆரம்பிக்கணும்ல, நம்ம பூஜையில வேற உட்காரணும். முகூர்த்த நேரம் தாண்டி போயிருச்சுன்னா ஆனா கரை கரை படிஞ்சு போயிடுமேங்க. ஐயோ ராணியம்மா, இது ரோஸ் வாட்டர் தானே, இன்னும் கொஞ்சம் வாசனை வரும். அதுவும் இல்லாம நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டு இருந்தேன். இந்த புடவையில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அதனாலதான் புடவைய மாத்த வேண்டாம்னு சொன்னேன். அதனால இந்த புடவையை நீங்க மாத்த வேண்டாம். சரிங்க, நான் மாத்தல. இங்க பாருங்க, எல்லாரும் இருக்காங்க, கொஞ்சம் ஒழுங்கா நடந்துக்கங்க. யாகத்தை ஆரம்பிக்கலாமா? சரி. ஸ்ருதி, இது அதுதானே நான் செலக்ட் பண்ண பேங்கிள்ஸ்? இல்ல கிரிஷ், இந்த பேங்கிள நான் வீட்ல இருந்து போட்டு வரேன். சாரி. ராணியம்மா, நான் போய் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். அம்மா அஞ்சலி, எனக்கு ஒண்ணு தோணுதுமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா அஞ்சலி, எனக்கு ஒண்ணு தோணுதுமா. அது வந்து என்னன்னா அஞ்சலி, இந்த தடவை யாகத்துல நம்ம அஜயும் பிரியாவும் சேர்ந்து முன்னாடி உட்காரட்டும். ஆனா பாட்டி, யாகத்தை நாங்க ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் இந்த வீட்டை பொறுத்தவரை எல்லா யாகத்தையும் ராணியம்மா தானே முன்னாடி இருந்து செய்வாங்க. சரிதான், ஆனா பண்டிதரைய இன்னும் யாகத்தை ஆரம்பிக்கலையே. அதோட நாம இந்த யாகத்தை அஜயும் பிரியாவும் சந்தோஷமா இருக்கணும் தானே வைக்கிறோம். அப்படி இருக்கும்போது இதுல சந்தோஷமான விஷயம் வேற என்ன இருக்கு? அஜய் கண்ணா, அம்மா பிரியா, இங்க வாங்க. நீங்க 2 பேரும் முன்னாடி வந்து உட்காருங்க. வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. உட்காருங்க. என்னங்க,
ஏதோ கோமா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னோட விருப்பம் என்னன்னா எல்லா பூஜை மாதிரி இந்த பூஜையும் நீங்களே செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அஜயும் பிரியாவும் முன்னாடி உட்காந்தா ஆசீர்வாதம் அவங்களுக்கு தானே முதல்ல கிடைக்கும். அவங்களுக்கு தாங்க கிடைக்கணும். அடக்கடவுளே. ஸ்ருதி, இதுல நெய் எடுத்து வச்சியே இல்லையா? நெய்யா? நெய் இதுல இல்லையே. அடடே, இப்ப என்ன பண்றது? நெய்ய டேபிளே விட்டுட்டு வந்துட்டோம். இப்போ என்ன நீ பண்றது? என்ன பண்றது? இது பிரியா முதல்ல செய்ய போற யாகம். நெய் நம்ம வீட்ல இருந்தானே கொண்டு வந்தாகணும். அம்மா, நீங்க கவலைப்படாம இருங்க. நான் வீட்டுக்கு போய் நெய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னம்மா ஸ்ருதி இந்த நேரத்துல? ராத்திரி நேரத்துல எப்படி தனியா போவேன்? எனக்கு எதுவும் ஆகாதத்த. நான் டக்குன்னு போய் நெய் எடுத்துட்டு வந்துடுறேன். I'll go. ஸ்ருதி கூட நான் போறேன். Yep. Yeah.